வெல்கம் டு ஆங்கிலம் கற்கலாம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான 4 சப்டிவிஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கான ஃபார்முலா, அது எப்படி வரும், எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? கடந்த காலம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை, ஒரு ஆக்ஷன் வேர்பை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சென்டென்ஸில் நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஷின் சென்டென்ஸ்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் வரும். அதாவது சப்ஜெக்டும் மெயின் வேர்பும் வரும். அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்பு, அது கூட மெயின் வேர்ப் வரும். நெகட்டிவ்லேயும் கொஷின் சென்டென்ஸ்லேயும் மெயின் வேர்ப், அதாவது சப்ஜெக்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்டும் மெயின் வேர்பும் வரும். நெகட்டிவ்லையும் கொஷின் சென்டென்ஸ்லேயும் சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி வேர்ப், மெயின் வேர்ப் வரும். இங்கே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸில் மெயின் வேர்ப் பார்த்திங்கன்னா வேர்ப் ஃபார்ம் 2 வரும். வேர்ப் ஃபார்ம் 2 வரும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ பாஸ்ட் வேர்ப், அப்போ வேர்ப் ஃபார்ம் 2. மொத்தம் 3 வேர்ப், வேர்ப் 1, 2, 3 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் வேர்ப் ஃபார்ம் 2 இங்கே மெயின் வேர்பாக வரும். அடுத்தது இங்கே நெகட்டிவ்லேயும் கொஷின் சென்டென்ஸ்லேயும் ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தோம்னா டிட் வரும். என்ன வரும்? டிட் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? ஆக்ஸிலரி வேர்பு டூ வரும். இங்கே அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வரும். அதாவது டிட், டூவோட பாஸ்ட் வேர்ட் டிட் வரும். அடுத்து மெயின் வேர்ப் வேர்ப் 2வாக வரும். அடுத்தது என்னென்னா, இன்னொரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, சப்ஜெக்ட்டு அதோட மெயின் வேர்ப். அந்த மெயின் வேர்ப்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாஸோ இல்லை வேரோ வரும். அதாவது சப்ஜெக்ட்டு அதோட ஒரு மெயின் வேர்ப், அதுக்கு முன்னாடி வாஸோ இல்லை வேரோ அதோட கம்பைன் ஆகி வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் பள்ளிக்கு சென்றேன். நான் பள்ளிக்கு சென்றேன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம், பாஸ்டில் நடந்த விஷயம். அப்போது ஐ வென்ட் டு ஸ்கூல். ஐ வென்ட் டு ஸ்கூல். நான் எப்படி வென்ட், கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வென்ட். அப்போது நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படின்றது ஐ வென்ட் டு ஸ்கூல், ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னும் போது, இப்போ நடக்கிற விஷயம்னா ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பள்ளிக்கு சென்றேன்னு நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். அதனால் ஐ வென்ட் டு ஸ்கூல். இப்போ அதே கொஷினாக இருந்தால் அவள் பள்ளிக்கு சென்றாளா? அவள் பள்ளிக்கு சென்றாளா? Did she went to school? Did she went to school? பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் நடந்த விஷயமா சொல்கிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா எல்லாத்துக்கும் வேர்ப் ரெண்டாவது வேர்ப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டூக்கு பதிலாக இங்கே டிட் யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? வாஸோ வேரோ வரும்னு. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி. ஐ வாஸ் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னும்போது ஐம் ஹாப்பி, ஐ ஹாப்பி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னும் போது ஐ வாஸ் ஹாப்பி பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது வாஸோ இல்லை வேறோ ஆட் பண்ணி சொல்லணும். அதுவே நீ மகிழ்ச்சியாக இல்லை. நீ மகிழ்ச்சியாக இல்லை. யூ வேர் நாட் ஹாப்பி. யூ வேர் நாட் ஹாப்பி. இப்போ இங்கே ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா வாஸ் வேர், இது 2 இருக்குது இல்லையா? இந்த வாஸ் வேர், வாஸ் எங்கே வரும், வேர் எங்கே வரும்னு பார்த்தோம்னா ஐ, ஹீ, ஷீ, இட். அந்த இடத்துலலாம் ஒரு சென்டென்ஸ் ஐ, ஹீ, ஷீ, இட்டுன்னு ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல வாஸ் வரும். அதுவே யூ, வி, தே இந்த 3 லெட்டர் 3 வந்துச்சுன்னா வேர் ஆட் பண்ணும். அதாவது நான், அவன், அவள், அதுன்னு ஆரம்பிச்சதுன்னா அது வாஸ் யூஸ் பண்ணணும். நீ, நாம், அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செயல் தொடங்கியிருக்கு, ஆனால் அது நிகழ்காலத்தில் இன்னும் முடியலை அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்துல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்பு, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அதாவது சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்பு, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து. இங்கே ஆக்ஸிலரி வேர்ப் என்னவா வரும்னா வாஸு இல்லைன்னா வேர்.
வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிவியை பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க வந்து டிவியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. நான் டிவியை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வாட்சிங் டிவி. ஐ வாஸ் வாட்சிங் டிவி. அப்போது பாஸ்ட்லேருந்து அந்த டிவியை பார்த்துட்டே இருக்காங்க, ப்ரெசென்ட் வரையும். பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரையும் அந்த டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரையும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது வாஸோ வேறோ ஆட் பண்ணி வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம பேசணும். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தா நீ டிவியை பார்த்து கொண்டிருந்தாய். நீ டிவியை பார்த்து கொண்டிருந்தாய் அப்படின்னும் போது யூ வேர் வாட்சிங் டிவி. யூ வேர் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு விஷயம் பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரையும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதை கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம்னா இப்போ மற்ற டென்ஸெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா பாஸ்டில் நடந்த விஷயம், ப்ரெசென்ட்டில் நடந்த விஷயம், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரையும் ஒரு பீரியட் ஆஃப் டைமை வந்து குறிக்கும். அதாவது இப்போ 9லேருந்து 10 மணி வரையும் டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்து 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் டிவி பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனை வந்து குறிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனை குறிக்கிறதா இருந்தாவே அது கண்டினியூஸ் டென்ஸ் தான். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பாஸ்ட்டாக, ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படின்றது அந்த விஷயம் வந்து எப்போ தொடங்குனது அப்படின்றத பொறுத்து. அதாவது பாஸ்டில் தொடங்கி இப்போ ப்ரெசண்ட் வரையும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே ப்ரெசண்ட்டில் தொடங்கி ஃப்யூச்சர்லேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ப்ரெசண்ட்டில் தொடங்கி ஃப்யூச்சர்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குன்னும் போது அது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே ஃப்யூச்சரில் தொடங்கி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரையும் நடக்கும் அப்படின்னும் போது அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடக்குது அப்படின்ற போது நம்ம கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா கடந்த காலத்துலேயே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்தே முடிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்பு, மெயின் வேர்ப். அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வரும், ஆக்ஸிலரி வேர்ப் வரும், அதை தொடர்ந்து மெயின் வேர்ப் வரும். இங்கே சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்ப் வந்து இங்கே என்ன வரும்னா ஹேடு வரும். ஆக்ஸிலரி வேர்ப் ஹேடு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் வரும், ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேடு வரும். அடுத்தது மெயின் வேர்ப். மெயின் வேர்பில் வந்து வேர்ப் ஃபார்ம் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இப்போது நான் எனது வேலையை முடித்து விட்டேன். நான் எனது வேலையை முடித்து விட்டேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க். இங்கே சப்ஜெக்டாக ஐ வந்திருக்கு, ஆக்ஸிலரி வேர்ப் வந்து ஹேட் வந்திருக்கு, ஃபினிஷோட வேர்ப் ஃபார்ம் 3 ஃபினிஷ்டு. அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டார்களா? அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டார்களா? அப்போது சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம், கொஷினாக கேட்குறோம். இப்போ கொஷினுக்கு என்ன ஆக்ஸிலரி வேர்ப் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரும். அப்போது ஆக்ஸிலரி வேர்ப் ஹேடு, சப்ஜெக்ட் வந்து அவர்கள் அப்படின்றதுனால இங்கே தே யூஸ் பண்ணியிருக்கோம். ஈட்டோட வேர்ப் ஃபார்ம் 3 வந்து ஈட்டன். ஹேட் தே ஈட்டன் டின்னர்? ஹேட் தே ஈட்டன் டின்னர். ஓகேவா? அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுவும் வந்து பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி தான். பட் இதில் வந்து ஒரு லாங்கர் ஆக்ஷன், ஒரு விஷயம் ரொம்ப நேரம் நடக்குது அப்படின்னும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷனானது ரொம்ப நேரம் லாங்கர் ஆக்ஷனாக இருக்கும் பொழுது அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா சப்ஜெக்ட்டு, ஆக்ஸிலரி வேர்ப், 2 ஆக்ஸிலரி வேர்ப் வரும், அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப். ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் வந்து பார்த்தோம்னா ஹேடு, அடுத்த ஆக்ஸிலரி வேர்ப் பீனு, மெயின் வேர்ப் வந்து இங்கே வேர்ப் ஃபார்ம் 3 வரும். அதாவது இப்போது ராம் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தான். நான் வரும்போது ராம் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தான். நான் வரும்பொழுது ராம் 2 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தான். ராம் had been waiting for 2 hours when I arrived.
ராம் had been waiting for 2 hours when I arrived. அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு செயல் அதே மாதிரி லாங் டியூரேஷனாக இருக்குது, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம். இப்போ கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ஸை வந்து குறிக்கிற மாதிரி இருந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லியிருக்குமா. அப்போது பர்ஃபெக்ட்னா ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதாகவும் இருக்கணும், ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதை தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்னால் என்ன, ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிற மாதிரி சொல்கிற வர சென்டென்ஸ்லாம் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். பர்ஃபெக்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறத பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும்போது நடந்து முடிஞ்சிருக்கணும், அதே சமயம் அது ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பாரு, இப்போ ராம் வந்து 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போது ராம் வெயிட் பண்ணி முடிச்சிட்டான், அவன் வந்ததுக்கப்புறம் அவனோட வெயிட்டிங் இது முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. அப்போ அது பர்ஃபெக்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி 2 hours ஒரு பீரியட் ஆஃப் டைம் 2 மணி நேரமாக அப்படின்னும் போது கண்டினியூஸ். இப்போ 2 வந்துருச்சு. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, ஒரு பீரியட் ஆஃப் டைமையும் குறிக்கிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அந்த செயல் முடிஞ்சும் இருக்கணும். இது வந்து ஆல்ரெடி கடந்த காலத்தில் முடிஞ்சதுனால இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலையை முடிச்சிட்டாங்க, வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ பர்ஃபெக்ட்டுக்கான இதுவும் வந்துருச்சு. வேலை செய்து கொண்டிருந்தேன், அப்போ ஒரே நிமிஷத்துலேயே அந்த வேலை முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் எடுத்திருப்பாங்க, இல்லை கொஞ்சம் மணி நேரம் எடுத்திருப்பாங்க. அப்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நடந்த விஷயம் தான் இது. அப்போது அதையும் குறிக்குது. இங்கிலீஷில் என்ன அப்போ வரணும், ஐ had been working. அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தார்களா, அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாங்களா, அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தார்களா. அப்போ இங்கே என்ன, ஆக்சிலரி வெர்ப் வந்து முன்னாடி வந்துடணும், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். அப்போ had they waiting been long அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன புரிஞ்சிருச்சா, பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.